ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் ஒரு கண்ணாடியின் முன் நிற்கிறோம். அங்கே நாம் பார்ப்பது வெறும் பிம்பம் மட்டுமல்ல, நம் நம்பிக்கைகள், நம் பயங்கள், நாம் யார் என்று நாம் நம்போம் ஒரு அத்தியாயம். ஆனா சில சமயங்களில் அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பம் நமக்கு திருதி அளிப்பதில்லை. சில சமயங்களில் நாம் நம்மை பற்றி உருவாக்கி வைச்சிருக்கும் அந்த பிம்பம் உடைந்த கண்ணாடி சுண்களை போல சிதறி கிடக்குது. துண்டுகளை சேர்க்க முயன்ற நிலாவின் மெதுவாக துடித்தன. துண்டுகள் ஒன்றொன்று பொருந்தவில்லை. சரியா நிலாவை போல அவள் தன்னம்பிக்கையின்றி தன் குறைகளையே பெரிதா பார்த்து வாழ்க்கையின் அழுகிய பக்கங்களை பார்க்க தவறியிருந்தார். விண்மீன்களைப் போல சிதறிய கண்ணாடி துண்டுகளின் நடுவில் சிறிய உருவமாக நிலா நின்றார். இசை மெதுவா மூச்செடுத்தது. ஒரு துண்டு அவளது விரலில் இருந்து வழிஞ்சு சினுங்கியது. பிரதிபலிப்பு பல சிறு படங்களா உடைஞ்சு பீண்டியது. நிலாவின் கண்களில் பள்ளி காலத்தின் மங்கலான நினைவு மெதுவாக மிதந்தது. சிறு வயதிலிருந்தே நிலா ஒரு கூச்ச சுபாவம் உள்ள பெண். பொது இடங்களில் பேச பயந்தாள். நாம் போதுமானவள் இல்லை, என்ன இது முடியாது என்ற வார்த்தைகள் அவளது நிழலாகவே பின்தொடர்ந்த. வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் இந்த தன்னம்பிக்கை இன்மை அவளை தடுத்தது. ஒரு புதிய வேலையில் சேரவோ தன் கனவுகளை பின்தொடரவோ அவளா முடிவில்லை. உடைந்த கண்ணாடியின் ஒவ்வொரு துண்டிலும் அவளது ஒரு குறை மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. அவள் மடிக்கணினியை மூடியால், வரைவை நீக்கியால், மைக்கின் முனையில் இருந்து பின் நகர்ந்தால், நினைவூட்டல் கலைந்தாள். மந்தமான அறையில் முழங்கால்களை அணைச்சபடி நிலா அமைதியாக இருந்தாள். மேகங்கள் நகர் ஒளி மெதுவாக மாறியது. அசீர் கேட்டார், என்னாச்சு? ஒன்றுமில்லை, என் வாழ்க்கை இந்த உடைந்த கண்ணாடிய போல சிதறி போயிருக்குது. என்ன எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையை காண முடியவில்லை. நான் எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் குறை உள்ளவளாவே உணக்கிறேன். உண்மைதான் நிலா, இந்த கண்ணாடிகள் உடைஞ்சிருக்கின்றன. ஆனால் ஒரு நிமிடம் பார். ஆசிரியர் துண்களை சற்று விலகி கவனமாக கோன்மிட்டு வைச்சார். அவள் ஒரு மெழுவத்தியை ஏற்றி துண்களின் பின்னா வைச்சார். வெப்பமான ஒளி அறை முழுவதும் நடனமாடியது. பார் நிலா, இந்த ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய கோணத்தில் ஒளியை பிரதிபலிக்கிறது அல்ல. உடைஞ்சிருந்தாலும் அதன் ஒளி இன்னும் அழகாக பல்கி பெருகி பரவுகிறது. ஆசிரியே நிலாவின் கண்களை பார்த்து பேசினார். நம் வாழ்க்கை இந்த கண்ணாடியை போன்றுதான் நிலா. நம் தோல்விகள், நம் குறைகள், இவை அனைத்தும் உடைந்த துண்டுல போன்றுதான். ஆனா ஒவ்வொரு துண்டும் தனிச்சுமானது. ஒவ்வொரு துண்டும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுது. அவை அனைத்தும் சேர்ந்துதான் உன்னை முழுமையாக்கின்றன. இந்த உடைந்த துண்டுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அழகான பலதரப்பட்ட பிம்பத்தை உருவாக்கின. இதுதான் நீ. அந்த நாள் நிலாவின் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைந்தது. உடைந்த கண்ணாடி சுண்டுகள் அவளுக்குள் இருந்த குறைகளை அல்ல, அவளது தனித்துவமான பக்கங்களையே காட்டின. சிறிய மேடையில நிலா நிதானமாக பேசத் தொடங்கினார். இயல்பான உடல் மொழி கவனத்தை ஈர்த்தது. தொழில் இடத்தில் நிறைந்த புன்னகையுடன் வேலை செய்தல். தன்னுடைய ஓய்வு நேரத்தில் நண்பருடன் சிரிப்புகள் பகிர்ந்தாள். வெப்பமான ஒளி பின்னணியில வழிந்தது. அவள் அமைதியா பார்த்தாள். கண்ட நம்பிக்கையுடன் நிலைச்சன. தன்னம்பிக்கை என்பது நம்மிடம் குறைபாடுகள் இல்லைன்னு நம்புவது அல்ல, மாறாக நம் குறைபாடுகளுடன் சேர்த்து நாம் முழுமையாவர்கள், தனித்துவமானவர்கள் என்ன ஏற்றுக்குவது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு குறைபாடும் ஒரு தனித்துவமான அழகு. இப்போது இந்த கதையை கேட்கும் நீங்கள் உடைந்த கண்ணாடி சுண்டுகளா ஆனா ஒரு பிம்பத்தை பார்க்கிறீங்களா? ஒவ்வொரு துண்டையும் குறை என்ன நினைக்கிறீங்களா? அப்படியானா ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பாருங்க. உங்க குறைகள் தான் உங்களை தனிச்சுமாக்குகின்றன. உங்க தோல்விகள் தான் உங்களை வலிமையாக்குகின்றன. உடைந்த தூண்டுகளை வெப்பம் தோணும். உங்கள் அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் உங்களை ஒரு பிரகாசமான பல வண்ணங்களான அழகான மனிதனா உருவாக்கின்றன.